பிரச்சனை அப்படியா? இது எனக்கு தெரியாது அப்படியா? இது வேறயா? இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க இன்ட்ரெஸ்டா. கண்டிப்பா. இந்த அடுத்து வந்து பவுடர் அவருக்கு அவ்வளவு அடிக்கிறாங்க, நம்ம எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிறோம், ஒரு மேக்கப் பண்ணலையே. கேட்டது யாரு? நீ மேக்கப் பண்ணணும்னு சொன்னியா இல்லையா? மாமா வாடா ரசத்தே வாடி. பவுடர் பேக் எடுத்து வாடா. எடுத்துட்டு வாங்க. ஒரு பவுடர் பேக் எடுத்துட்டு வா. எப்பா அடுத்த காசிப். இது ப்ரோமோ கண்டென்ட்டா? அவரோட வீடியோ ஒன்னு பாத்திருந்தேன். அவர்தான் அதுன்னு எனக்கு ஒரு யோசனை இருந்துட்டே இருந்தது. விக்ரம் தான் அது. அவங்க அம்மா மேல அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வரும், ஒரு கோபம் வரும். அந்த நேரம் நம்ம லைட்டா பேசினா அந்த முன்னாடி எப்படி ரசா முடியும்? சோழி முடிஞ்சிருச்சேப்பா. 13 வருஷமா நான் தான் நடத்துறேன். சரியா? கொன்னு விடுவேன். பக்கத்துல அது அறுவாளையறா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த காசிப் பேசுறது அப்படின்னாவே பெண்கள் தான் அப்படின்னு ஒரு பொது ஒப்பீனியன் உண்டு. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பட் கவனிச்சு பாக்குறப்போ ஆண்களும் கொஞ்சம் சலச்சால் மாதிரிலாம் தெரியல. பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க. முதல்ல நான் எந்த பக்கத்துல தொடங்கலாம்? லேடிஸ் ஃபர்ஸ்டா? ஏன்னா சீனியர்ஸ்ல இருந்து போலாம் அப்படிங்கிறீங்களா? நம்ம அதை பிரேக் பண்றோம். ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். ரொம்ப நக்கல் வராயாமே. கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. என்னங்க நோட்டு பேனால வச்சிருக்காரு ஒருத்தர். இவர் ரொம்ப வித்தியாசமா காசிப்ல பாயிண்ட் காசிப் பேசுவாராட்டிருக்கு. பதினெட்டு 3/17 விஜய் டிவி. இறைவன் திருவடி வணக்கத்துடன் அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தேவராஜ் அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. கோபிநாத் சந்திரன். பிறப்பு 1975 ஜூலை 4. தந்தை சந்திரன். அட பாவீங்களா, என்ன பத்தி எவ்வளவு டீடைல்? என்னய்யா இதெல்லாம்? எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? தாயார் குமுதம், மனைவி துர்கா, மகள் வெண்பா, களத்தூர் வட்டம், பேராவூரணி பகுதி, தஞ்சாவூர் மாவட்டம். பாசு எங்கிட்டே என்ன பத்தி இவ்வளவு டீடைல் இல்ல பாசு. எப்படிடா யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? எப்படி பாஸ் இது கிடைச்சது? இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கீங்க? அந்த ப்ரோகிராம்ல கலந்துக்கணும்ன்றதுக்காக கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான். பல இந்த வியாபார உத்தி உங்களை எங்கேயோ கொண்டு போகும். அப்பப்ப ஷார்ப் ஆயிடுறியா? இங்க வந்த பிறகு நீங்க கலெக்ட் பண்ண காசிப் என்ன? நீங்க தண்ணி குடிக்கும்போது போட்டோ எடுத்தாரு. காசிப் பொண்ணு கோபிநாத்தை படம் எடுத்தது. ஆனா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. ஸ்டேட்டஸ்ல போட்டது. ஸ்டேட்டஸ்ல போட்டது ரெண்டாவது போட்டாரு. அடே பேயில போமா. லேடிஸ் பேக்ஸ்லாம் அங்க இங்க வைக்க சொன்னாங்க. அப்ப வந்து பேக்ல என்ன இருக்க போகுது? ஒரு கண்ணாடி, பவுடர், ஒரு ஃபேர் நோலி அதான் இருக்க போகுதுன்ற மாதிரி எங்க சைடுல பேசிட்டு இருந்தாங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். பொதுவா பேசினாலும் கூட உண்மையிலேயே நீங்க யாரோ ஒருத்தரோட பேக்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டுப்பீங்க. அது யாரு சார்? நம்ம ஃபேமிலி மேன் சார். நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். பாஸ் அப்ப ஃபேமிலி மேனா இருந்தா நீங்க நாணயஸ்தனா இருந்தா அந்த பேக்க பாத்துக்க. நாணயஸ்தன் இல்ல சார். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? பட் எந்த பேக் நீங்க பாத்தீங்கற காசிப்பை வெளியிட விரும்பவில்லை. காரணம் நீங்கள் குடும்பஸ்தர் வித்தின் பிராக்கெட் நாணயமற்றவர். நக்கல்யா அவனுக்கு. ரோஸ் கலர் சுடிதார் வந்து எல்லா ப்ரோகிராம் கூடுவாங்க போல இருக்கு. நிறைய ப்ரோகிராம் கூடுவாங்க போல இருக்கு பேசிட்டு இருந்தாங்க. யாரு இது? இந்த செகண்ட் ரோல. ஏங்க இந்த அம்மா நானே பார்த்தது இல்லைங்க. இதுவரைக்கும் நீங்க எனக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க? இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். நானே உங்களை பார்த்தது இல்ல. 13 வருஷமா நான் தான் நடத்துறேன். சரியா? கொன்னு விடுவேன். பக்கத்துல அது அறுவாளையறா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். இன்னைக்கு ஷோக்கு வந்து ஆர்ஜே பாலாஜியும் பிரியானந்தும் கெஸ்டா வராங்க அப்படின்னு சொல்லி வேலை பேசிட்டு இருக்கேன். இது செம காசிப்பா இருக்கு. ஆர்ஜே பாலாஜியும் பிரியானந்தும் இங்க கெஸ்டா வராங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நீங்க வந்து கலெக்ட் பண்ண காசிப் என்ன? நான் கூட நீங்க ஏற்கனவே ஷோ நடத்தும் போது லாஸ்ட்ல தான் வந்தேன். கிஃப்ட் முன்னாடியே கொடுத்துட்டு அப்புறமா ஷோ நடத்துவாங்க போல இருக்குன்னு நினைச்சீங்க. ஆக வர்ற எல்லாம் கிஃப்ட் ஒன்னு வேஸ்ட் வரீங்களா? இந்த மங்கள ஒரு டிவி கொடுப்பாங்க, ஒன்னத்தையும் காணுமே அப்படின்னு. கவலைப்படாதீங்க, இந்த ஷோல கிஃப்ட் இருக்கு. தேங்க்யூ.
அதுக்கு அடுத்தது நீங்க இப்ப Dress மாத்திட்டு வந்தீங்க. அப்ப இங்க பேசிட்டு இருந்தாங்க. பின்னாடி யாருன்னு பார்க்கல. ஏமா ஓகே இருக்குல? என்ன பேசிட்டாங்க வேற? இல்லைங்க சார். அடிவே நீ குளிக்கும்போது முதுக பாத்துன. புதுசா பாக்கலையே. அதான் முடியாம போச்சு. பாத்துட்டா செத்துறடா நீ. இல்ல ஏற்கனவே வேற Dress போட்டு வந்தாரு. இப்ப அதே வந்திருக்கலாமே ஏன் மாத்தி வந்தாருன்னு ஒரு அம்மா. இத விட இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருல. அவன் ரெடினா நானே லவ் பண்ணிடுவேன். நாங்களா லவ் பண்ண மாட்டோமா? அவன் அதுக்கு ஒரு பொண்ணு சொல்லிச்சு நம்மளுக்கு தாண்டி ஒரே நாள் ஷோ. அது வந்து சண்டேல காட்டுவாங்க. அவருக்கு வேற Dress இல்ல போடணும். ஆஹா என் வயித்துல பீர வாத்தியம்மா பீர வாத்தியே. இதான் பெண்களுடைய காசு பறிச்சுக்க முடியாது. போறவன் அப்படியே வார வேண்டியதானே. புது ட்ரெஸ் என்ன புது மாப்பிள்ள மாதிரி இத சொன்ன ஆளு யார்? அதையும் சொன்னா அடி சிரிக்கி மக கிறுக்கி பீத்தர சிரிக்கி உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா உன்னை இப்ப கேட்க. நாங்க முன்னாடி ஷோவே வந்துட்டோம். வந்த உடனே அவளும் ப்ளூ நீங்களும் ப்ளூ. நான் க்ரீச் பண்ணி சாக்லேட் வாங்குவேன் அப்படின்னு சொன்னா. Oh my god. Wow. சரி அவர் வந்த உடனே நீ வாங்கு அப்படின்னு சொன்னா. நீங்க வந்து கிரீன்ல வந்துட்டீங்களா? ஓ அப்ப கோபிநாத்தின் உடை பற்றிய கிசுகிசு. என்ன தமாஷா பேசுறாரு பாரியா. கருப்பே குசும்புக்காரன். இன்னைக்கு ஃபுல்லா உங்களை வச்சு தான் சார் பேசினேன். அடுத்தது வந்து பவுடர் அவருக்கு அவ்வளவு அடிக்கிறாங்க. நம்ம எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிறோம். ஒரு மேக்கப் பண்ணலையே. பவுடர் பேட் எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வாங்க. ஒரு பவுடர் பேட் எடுத்துட்டு வா. எவ்வளவு பேச்சு. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. கேட்டது யாரு? நீ மேக்கப் போடணும்னு சொன்னியா இல்லையாமா? வாமா வாடா கண்ணே வாடா என் ரசத்தே வாடி. இது ஏ எப்பா அடுத்த காசிப்பு. இது ப்ரோமோ கண்டென்ட்டா? ஃபர்ஸ்ட் நாங்க இங்க வந்தப்போ வெளியில வெயிட் பண்ண வச்சாங்க. அப்போ சமோசா கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு. அப்புறமா வந்து டின்னருக்கு அனுப்புனாங்க. மண்ணில் நமக்கு சோறு போதும் வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம். அது வந்த உடனே உனக்கு சமோசா கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துல டின்னர் கொடுத்தாங்க. அது போக நீ டீயும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு போடுறா. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இருந்தார் இல்லையா அவரோட வீடியோ ஒன்னு பாத்திருந்தேன். அவர் தான் அதுன்னு எனக்கு ஒரு யோசனை இருந்துட்டே இருந்தது. அது யாருக்கு நீயானா இந்த சினிமால வருது? நீயானா அது? விக்ரம் தான் அது. எந்த காசிப்லாம் சொல்ல ரொம்ப தவிப்பா. ஆக்சுவலி நம்ம ஒரு பெரிய கேங்கா இருப்போம். நம்ம கூடயே இருப்பாங்க. லவ் பண்ணிடுவாங்க. அது எப்படியோ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இதெல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். நான் மரியாதை அது எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். அது லேட் ஆயிட்டானா கூட அது குரூப் சாட்ல கால் பண்ணி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. இங்க இருந்த காதேங்க அப்பதான் அஞ்சலோட புருஷன் சக்தி இல்ல. இப்ப புதுசா வந்திருக்கானே கௌதம் அவன்தான். அப்படியா? உன் மேல சத்தியமா போ. நல்லா பத்தவை. இந்த மாதிரியான காசிப்பை மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது. காலேஜ்ல ஃபேக்கல்டிஸ் வேலையை விட்டு போறாங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா எல்லாத்தையும் போய் சொல்லிடுவேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. வீடுகளில் அதிகம் காசிப் பேசுவது யார்? ஆண்களா பெண்களா? பெண்கள் தான் சார். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற. சப்போஸ் ஒரு மேரேஜ் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்ன பண்ணிருப்போம்? மாப்பிள்ளை பொண்ணு நல்லா இருக்காங்களா, அதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான் பண்ணுவோம். இதே ஒரு லேடிஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன திரும்ப அப்சர்வ் பண்ணுவாங்க? அந்த கல்யாண பொண்ணு என்னென்ன போட்டிருக்காங்க, சாப்பாடு என்ன இருந்துச்சு, எல்லா முதலும் இருப்பாங்க. சார் இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்ஸ் வீட்டுக்கு வந்த உடனே அதெல்லாம் அவங்களும் கேட்பாங்க சார். நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம். என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்படியா? இது எனக்கு தெரியாது. அப்படியா? இது வேறயா? இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க இன்ட்ரஸ்டடா. கண்டிப்பா. அவ ஏற்கனவே 2 புருஷனை அடிச்சு விரட்டி விட்டவன். உனக்கு தெரியாது? ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன். இப்ப கூட புதுசா கேபிள் டிவி கார்டு சேர்த்து வச்சிருக்காளாமே. அட அதாவது பரவாயில்லையே. ஆண்களுக்கு இது கேட்கணும்ங்கற ஆசை இருக்கும் சார். ஆனா வந்து ஆக்சுவலா நம்ம வந்து காசிப்பா சொல்ல மாட்டோம். பாஸ் சொன்னா என்ன கேட்டா என்ன புரியுதா இல்லையா? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. சரி ஒரு ஆனால ஒரு விஷயம் எந்த இடத்துல முடியலையோ அந்த இடத்துல காசிப் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படிதான்டா பேசுவேன். ஓ ஆள் ஒரு அவ நீ ஒரு இவன்டா. ஆமா ஓ ஆள் போல அது நீ போல இது போடா கோடே போஸ். இப்ப உங்க மாமியார் பத்தி ஒரு காசிப் தகவல் ரைட்டா? உங்களை பத்தி நல்லது கெட்டது ஏதோ சொல்லிருக்காங்க அவர்ட்ட, உங்களுக்கு தெரியுது. அந்த காசிப்பை எப்படி வாங்குவீங்க? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்குல உம்மா. நம்ம வீட்டு அம்மாவை பத்தி பேசி, நம்ம அக்காவை பத்தி பேசி, குறை சொல்ற மாதிரி லைட்டா பேசி இது பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் அதே மாதிரி நம்ம கிட்ட வந்துரும்.
இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். உங்கள்ட்ட இருந்து புறணியை வாங்கவே 2 புறணி சொல்லணுமா? புரியுதா? அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வேண்டாம். ஒரு நேரம் அவங்க அம்மா மேல அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வரும், ஒரு கோபம் வரும். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அந்த நேரம் நம்ம லைட்டா பேசினா ஓ அந்த முன்னாடி இருந்து பூரா சொல்லிடுவோம். இவ்வளவு புத்திசாலித்தனம் நம்ம சமூகத்துக்கே இல்லையாப்பா. எப்படி ரசா முடியும்? சோழி முடிஞ்சிருச்சப்பா. யாருடைய காசிப்பால பிரச்சனை வரும்? சாரி சார், இந்த டீம்ல உட்காந்து பட் ஆண்களோட காசிப்னால தான் சார். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய் என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கல. என்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் திருத்த போறோம்? நீங்க ஃபர்ஸ்ட் டே சொன்னீங்களே, ஏய் பக்கத்து வீட்டு, அதே மாதிரி தானே பசங்க கிட்டயும் சொல்லணும். ஸ்லட் ஷேமிங் பண்ணாத, அங்கேயே நிக்கும். நிறைய போறான்டா. பொதுவாவே வந்து பசங்களோட கேங்குள்ள போய் உட்கார்ந்தனா ரொம்ப லைட்டா இருக்கும் அவங்க கான்வர்சேஷன். பெண்களோட கேங்குள்ள போய் உட்கார்ந்தோம்னா அண்ட் பாடி ஷேமிங் கூட பெண்கள் பண்றாங்க. உலகத்துல பொண்ணுங்களுக்கு வர பிரச்சனைக்கு காரணம் பொண்ணுங்களே தான். இவங்களும் ஒரு ட்ரெஸ் போட்டு போறப்ப பாரவே எப்படி ட்ரெஸ் போட்டு போற, அவ நல்ல குடும்பத்துல இருந்தா வந்திருப்பா, அப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அதுதான் காமெடின்னு சொன்னா அது ஒத்துக்க முடியாது. அது வந்து ஹர்ட்டிங். அது எப்படி நீங்க அதை காமெடின்னு சொல்லுவீங்க? அடுத்தவங்க உடம்ப பார்த்து கிண்டல் பண்றது அது காமெடி கிடையாது. பாய் பாய். நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.